ஹே ஏஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோனா பார்ட் 2 ரிலீஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா ஏதோ ஓரளவுக்கு ஒப்பேத்தி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட போனா இந்த படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இது நம்ம பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷனா பார்க்காம ஒரு சின்ன ரிவ்யூவா பார்த்துடலாம். நான் சொல்ல போற இந்த கதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட உங்களுக்கு கண்டிப்பா புரியும். பெருசா இந்த ரெண்டு கேரக்டர் மோனா அண்ட் மூவி இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல அந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த படத்தோட மொத்த ரிவ்யூ பார்த்துலாம். வெல்கம் பேக். இது உங்க சேனல் மரபணு தமிழன். நான் உங்கள் குமார். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஃபுல் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம மோனா வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த தீவை காமிக்கிறாங்க. இந்த வாட்டி இந்த பாட்டில் அவளுக்கு ஒரு குட்டி தங்கச்சி வேற இருக்கா. இப்படியே கட் பண்ணி நம்ம மூவியை காமிக்கிறாங்க. அவன் பறவையா மாறி பறந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு புகமூட்டத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு பெண்ணால சிறைபிடிக்கப்படுறான். இப்படியே கட் பண்ணி திரும்பி மோனாவை காமிக்க அவ ஒரு நாள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. ஒரு தீவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை நாம தான் போய் சரி பண்ணணும்னு சொல்லி அவங்க கிராமத்திலே ஒரு 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு 4 பேர் கொண்ட குழுவா சேர்ந்து அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திருப்பியும் காக்காமோரா டீம் அவங்கள சூழ்ந்துடுது. அதான் அந்த தேங்காவோட பயலுக. அதுல காக்காமோராவோட ஒரு கப்பல் திடீர்னு தண்ணிக்கு அடியில விழுங்கப்படுது. அதை மிருகம்னு சொல்றதா மலைன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் மோனாவோட டீம் காக்காமோராவோட கூட்டம் சூழ்ந்துடுது. அப்ப திடீர்னு அந்த படகுல இருக்கிற சின்னத்தை பார்த்து அவங்க எல்லாம் அமைதியாகி மோனாவுக்கு ராஜமரியாதை கொடுக்குறானுங்க. என்னடா என்ன ஏதுன்னு புரியாம அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம மோனாவோட டீம் தேடி வந்த தீவு மோட்டாஃபேட்டோ. அந்த மோட்டாஃபேட்டோ தான் பல தீவுகளை ஒன்றிணைக்குது. அதுக்கு பக்கத்து தீவு தான் இந்த காக்காமோராவோட தீவு. மோட்டாஃபேட்டோ மறைஞ்சு போனதால காக்காமோரா தீவும் தொலைஞ்சு போகுது. இந்த காக்காமோராங்கெல்லாம் திரும்ப வீடு திரும்பறதுக்காகத்தான் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் ஒரு டீலை வச்சுக்கிறாங்க. மோட்டாஃபேட்டோவை கண்டுபிடிக்கணும்னா இந்த மிருகத்தை அழிக்கணும். இந்த மிருகத்தை நாங்க அழிக்கிறோம்னு மோனா சொல்ல, அப்ப மோட்டாஃபேட்டோவுக்கு நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி அந்த காக்காமோரா டீம் சொல்றாங்க. சரின்னு அந்த மிருகத்தை அழிக்க காக்காமோராவோட கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ஆள்னு சாதாரணமா நினைக்காதீங்க, பயங்கரமான பலசாலிங்க. பாக்குறதுக்கு உருவத்தில் தான் சிறுசா இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது இன்னொன்னு. உள்ள போன இவங்க அந்த மிருகத்தை தாக்குனதுக்கு அப்புறமா அந்த தீவு அப்படியே அவங்கள முழுங்கி மொத்தமா அந்த தீவே கடலுக்கு அடியில மூழ்கி போயிடுது. அங்கதான் நம்ம மூவியை சிறைபிடிக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க போய் மூவியை காப்பாத்த இவங்க எல்லாருமே நாலாவோட சாபத்துல மாட்டிக்கிட்டு கடலுக்கு அடியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாபத்தை அழிக்கலனா இவங்களால கடைசி வரைக்கும் கடலுக்கு மேல போக முடியாது. அந்த நாலாவோட சாபத்தை எப்படி அழிக்கிறாங்க, மோட்டோஃபேட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, காக்காமோரா தீவோட சேர்த்து மற்ற தீவுகளையும் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க எப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இதுக்கு இடையில என்னென்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட சுவாரஸ்யங்களே. இதோட ஸ்பாய்லர்ஸ் பண்ணது போதும்னு நினைக்கிறேன். மிச்ச கதையை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.